கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலித்து மக்களுடைய வாழ்வியலில் உயிர் மீட்சியாக, சமுதாய புரட்சியாக வந்து சேர்ந்த ஒரு ஸ்தாபனம்தான் சல்வேஷன் ஆர்மி, இரட்சணிய சேனை என்கிற அமைப்பு. அந்த அமைப்பை கனம் வில்லியம் பூத் அவர்கள் துவங்குகிறார். வில்லியம் பூத், கேதரின் பூத், பிரகாம் பெல் போன்றவர்கள் அந்த அமைப்பை துவங்குகிற பொழுது அவர்கள் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் ஒரு ஊழியத்தை துவங்க வேண்டும் என்று யோசிக்கிற பொழுது 2 நண்பர்களும் சேர்ந்து ஊழியத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள். முதலிலே அவர்கள் வைத்த பெயர் வாலண்டியர்ஸ் ஆர்மி என்பதுதான், தன்னார்வ சேனை என்றுதான் அவர்கள் பெயரிட்டார்கள். அதற்கு பிறகு வில்லியம் பூத்தும் பிரகாம் பெல்லும் கரங்களை கோர்த்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்தின பெயர்தான், இது வாலண்டியர்ஸ் ஆர்மி இல்லை, சால்வேஷன் ஆர்மி. நீங்கள் தன்னார்வ பணி செய்வதனால் பலன் ஏதும் இல்லை, நீங்கள் இரட்சணிய பணியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அழைப்பை பெற்று இந்தியாவிற்கு வந்து, மும்பையில் தொடங்கி ஸ்ரீலங்காவுக்கு வந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அவர்கள் உருவாக்கி கொண்ட கோட்பாடு 3: சோப், சூப், சால்வேஷன். இதுதான் இரட்சணிய சேனையினுடைய சித்தாந்தம், இதுதான் இரட்சணிய சேனையினுடைய கொள்கை முழக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சாதியை தொட்டால் குற்றம், இன்னொரு சாதியை பார்த்தால் குற்றம் என்று ஒரு காலம் இருந்தது. அந்த அடிமை நிலையை மாற்றி கலுங்குகளுக்கு அடியிலும், வாய்க்கால்கள் ஓரத்திலும், குளக்கரைகளிலும் குடிசைகளை அமைத்துக் கொண்டிருந்த அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தின் உயிர் நீட்சியாக, பொருளாதார வளர்ச்சியாகத்தான் சால்வேஷன் ஆர்மி நர்சிங் கல்லூரிகளை உருவாக்கியது, பள்ளிக்கூடங்களை உருவாக்கியது, கேதரின் பூத் என்கிற ஒரு ஆகச்சிறந்த மருத்துவமனையை கன்னியாகுமரியிலே கொண்டு வந்தது. அடித்தட்டு மக்கள் வாழ்வியலில் உயர உயர மேல் நோக்கி செல்வதற்கு சால்வேஷன் ஆர்மி போன்ற அமைப்புகள் செய்த சமூக பணி காரணம் இல்லையா?